பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு? என்ன சொல்றதுனே தெரியல. அடிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. அதாவது ஃபரீனா கேட்கணும்லாம் தோணலையா? நீ ஒன்ஸ் பாக்கெட் அடிக்கணும்னு தோணுச்சு. எப்படியாவது வீட்டுக்குள்ள வந்துடணும்னு நினைக்கிறீங்க நீங்க. உங்க புள்ள மட்டும் வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப ஏன் வந்து தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வரக்கூடாது? அண்ணங்காரர் மட்டும் சொத்து கிடையாது. அப்ப என் புருஷன் என் புருஷன் எதுக்கு அந்த வீட்ல இருக்கான்? என் புருஷன் அந்த வீட்ல எதுக்கு இருக்கான்? மீறி நீ கல்யாணம் மட்டும் நான் நடுவுல பையன் தான பண்ணாரு. இவங்க பையன் தான பண்ணாரு. அந்த சீரியல் மாதிரி உங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? எனக்கு இப்ப ரீசெண்டா சிந்து பைரவியில மகா கேரக்டர் தான் ரொம்ப நேத்து நைட் வரைக்கும். யோ நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு தங்கமயில் அம்மா சார். தங்கமயில் அம்மா ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற மரும பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்களை பார்த்த உடனே கோவம் வருது. அவங்கள பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவாங்க. இவங்களை பார்த்தா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒன்னு இருக்கும்ல. ஏமா இத்தனை ஃப்ராட்தனம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? மாப்ள வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும், அதுக்காக அந்த வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். எங்க இருந்து தான் வர்றீங்க முதல்ல நீங்களா? அவங்க நல்ல ஃபேமிலியா சொல்லி 8 பவுன் போட்டு 80 பவுனுக்கும் போலி நகையை போட்டு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. ஐயோ ராமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க என்னடா இப்படி செஞ்சிட்டீங்க? என்ன நடக்குது? என்ன பேச்சு? என்னமா அவங்க எல்லாம் அதை வாழ்றாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் அதை வாழ்றீங்க போட்டுருக்க. கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. சார் கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. அவ்வளவு வெறியாச்சு. செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு? என்ன சொல்றதுனே தெரியல. அடிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. அதாவது ஃபரீனா கேட்கணும்லாம் தோணலையா? நீ ஒன்ஸ் பாக்கெட் அடிக்கணும்னு தோணுச்சு. என்னடா? என்னையா போட்டு குடுக்குற? ஃபரீனா என்னமா அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன பிரமாதம்? நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. இது தீவிரவாதம். பசுபதி சார் பார்த்த உடனே எனக்கு வந்து காவேரி ஓவரா டார்ச்சர் பண்றாங்க சார். அவருக்கு லீடு எடுத்து கொடுக்கறது ஃபுல்லா ராகினி சார். ஐயோ காட்டி கொடுத்தானே கண்காலி. காலையில ஒரு 4 தோசை வச்சுட்டு மகாநதி பார்க்கலாம் ஆன் பண்ணா, இவங்க பண்ற இரிட்டேஷன்ல 10 தரம் பொறை ஏறி 10 தரம் பிபி பல்ஸ் அப்படி ஏறு சார். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும் காவேரி தான் டார்ச்சர் பண்ணுது. இல்ல சார் இவர் டார்ச்சர் பண்ண காவேரி பதிலடி பதிலடி கொடுக்குறாங்க. கொடுக்குது. ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? யார் சார் பார்த்துட்டு சும்மா இருப்பா? சார் அப்படிலாம் கிடையாது சார். என் கல்யாணத்தை யார் நடத்துனாங்க? அது பழைய கதமா. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு சார். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல சார். ஒன் சைடுல வரனா இவங்க போய் தடுக்கலாம். இல்லம்மா இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கு புரியல. நான் இன்வால்வ் ஆயிட்டேன். டேய் உனக்கு வேணும்டா. உனக்கு இது வேணும் இந்த வேணும். நீ இந்த வண்டியில ஏறல இல்ல, உன் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினா காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. இவ்வளவு நேரம் உனக்கு சப்போர்ட் பண்ணாரு எங்க அண்ணன். ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. நீ இரு, நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிற. என்ன பொம்பளை பிள்ளை பத்திரிக்கை நீங்க? நடு ரோட்ல ஒரு வயசு பையன் கூட பேச விட்டு வீட்டுல எல்லாம் பண்ணிக்கிறீங்க. பிக்காளி கல்யாணம் பண்ணா இப்போ அவரு ஓடி போறதால பண்ணாரு. அவங்க 2 பேரும் ஒரே சொட்டுக்குள்ள பார்த்த அப்ப நீ எப்படி அவனை நினைக்கலாம்? ஓஹோ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க. அம்மா அவளே இருங்க. இல்ல நான் ஊரை விட்டு ஓடி போறதால தான் என் ஃப்ரெண்ட் ஊரை விட்டு ஓடி போனீங்களா? ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்ட போட்டும். எந்த சீரியல் ஓபன் பண்ணாலும் இறங்கி அடிக்கிறீங்களே. ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்து. விஜய் டிவி ஃபுல்லா இப்ப வரும்போது உங்க ப்ரோகிராம் பார்த்து அழுதுட்டே வந்தேன். ஆமா அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, எங்கயாவது நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசினா நீங்க என்னென்னலாம் திட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் நீங்க என் மகன். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். சார் மகாநதி பசுபதி அவர். இல்ல பசுபதி தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு அவர் மேல செம்ம காண்டாவுது சரி சார். ஓகே. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. எனக்கு உண்மையாலே எனக்கு அவரை பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது சார். சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். வேற யார நேர்ல பார்த்த உடனே கோவம் வந்துச்சு? சாந்திமா அவங்க நடிக்கவே வேணாம் சார். அவங்கள பார்த்தாவே கோவமா தான். பார்த்தாலே கோவம் வருது. ஆமா சார். பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு தம்பி. எனக்கு பிடிக்காத மருமகமா, ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு, எப்படி என்னால ஏத்துக்க முடியும் சொல்லுங்க. அதுதான் முடிஞ்சிருச்சுலமா. ஏழை வீட்டு பொண்ணானாலும் உங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. ஐயோ ஒரு
பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பின்னாலேயே போய் நீ எனக்கு தான் அப்படின்னு வாழவே விட மாட்டேங்கிறாங்க சார். அவங்க நீ பொண்டாடி ஒருத்தி தான் பொம்பளை அடிச்சு அப்புறம் லோலோன்னு சுத்துற. அதனால அவளுக்கு எல்லாம் கிர்ன ஏறி போச்சு. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. எனக்கு என்னன்னா என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இல்லாம வளர்த்தது அவளுக்கு வெண்ணிலா தப்பு கிடையாது. கொம்ப அந்த தலை பச்சை இறங்கிட்டான். புடவையும் ஐயோ ஏக்கா இந்த ஆள் கிட்ட ஏங்க கேக்குறாங்க? அவங்க அண்ணியும் வெண்ணிலா கிட்ட ஒன்னதான் அன்புக்கு பிடிக்கும், கண்மணியை பிடிக்காது அப்படின்னு பாட்டியும் சொல்லியிருக்காங்க. ஏத்தி விட்டது அவங்கதான். அவன் இன்னும் திருந்தல மாமா. எங்களுக்கு வந்து கண்மணியே பிடிக்காது. எங்க வீட்டுக்கு தகுந்த பொண்ணே கிடையாது. எங்களுக்கு பிடிக்காம தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்களுக்கு பிடிக்கும். நல்ல பொண்ணு தானே, ஏன் பிடிக்காது? உங்களையும் உங்க வீட்டுக்காரங்க கூட அதான ஒரு வாட்டி சேர்த்து வச்சுது, ஏன் பிடிக்கல? குற்ற உணர்வு காலானார் வில்லி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சேர்த்து வச்சு இப்போ என் கணவனே கூட இல்லையே. அவர் இல்ல. அதுக்கு நீ நல்லபடியா இருந்திருக்கணும். ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. இல்ல சார், நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன். வீட்ல இருந்து எனக்கு எந்த வரதட்சணை எதுவும் நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தருமே நார்மலா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? நீ அம்மா வீட்லயே இருந்துக்கிட்டு வெண்ணிலா கூட கூட்டு சேர்ந்துட்டே இருந்தா உன் புருஷன் எப்படி உங்க கூட சேர்ந்து இருப்பாரு? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஏன்னா ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க, கீழே விழுந்துட்டாங்க சார். காப்பாத்த கூட இல்லாம ரவுடிங்களை வச்சு அவங்களை வந்து கடத்திட்டு போய் அவ்வளவு ப்ராப்ளம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. எனக்கு என்னன்னா அந்த அவங்கள்ட்ட ரொம்ப பெரியா இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. செத்தாங்களா இருக்காங்களான்னு கூட பார்க்கல, ஓடி போயிட்டாங்க இவங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. எல்லாரும் மன்னிச்சிருங்க. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ண மறுத்தணும். என்னால எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அது கேரக்டர் எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. கேவலமா தான் இருக்கு. என்ன வளர்த்துற வர வர எனக்கு இந்த சனியை பிடிச்ச தொழில் பிடிக்கல. ஆனா பொழப்பு நடத்துருவேன். சூர்யா சார் எவ்வளவு நல்லவர் அந்த நாடகத்துல தெரியுமா? நீங்க ரொம்ப சூர்யா சார் அந்த வீட்டை விட்டு நீங்க அனுப்புனது தாங்க முடியல சார் என்னால. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வென்றா பண்றது. உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் கேவலமா இருக்குது. ஈஸ்வரி சின்ன மருமகளை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க சார். என்ன கேட்கணும் என்கிட்ட? மேடம் தமிழ்செல்வியை அது வில்லி மாதிரியே கேக்குறீங்க. என்ன அப்படி நல்லா கேளுங்க. நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சல பேசுறதுக்கு ஏன் உண்மையை சொல்லல? என்ன அவங்க பணக்கார சொன்னது குடும்பம் அவங்க மேல கிடைச்ச தப்புதான். பணக்கார குடும்பம் கிடைச்ச உடனே சொத்து பத்து அவங்க பார்த்த சொத்துக்கு உடனே ஆசைப்படுற இல்ல மேம். நீ செய்யறது கடவுளுக்கே அடுக்காது. ரூம்ல இருக்காங்க, ஒண்ணா இருக்காங்க, எவ்வளவு சந்தர்ப்பம் இருந்தாலும் ஒரு ஃபேமிலில அந்த மருமகளை படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையை சொல்லல அப்படிதான் பண்ணுவேன். எப்படியாவது வீட்டுக்குள்ள வந்துடணும்னு நினைக்கிறீங்க நீங்க. உங்க புள்ள மட்டும் வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப ஏன் வந்து தமிழ்செல்வி வீட்டுக்குள்ள வரக்கூடாது? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், தமிழ்செல்வி அந்த வீட்ல ஒருத்தி தானே மேடம். உங்க புள்ளைய விட தமிழ்செல்வி ஹஸ்பண்டுக்கு தான் தமிழ்ச்செல்வி வீடு அது கிடையாது. கம்ப போடு. போடு கம்ப. போ. ஐயா என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க? என்ன வேலை பார்த்துட்ட? இது சரி வராது. அவர் வந்து மினிஸ்டருடைய புள்ள. அப்ப தமிழ்செல்விக்கு தானே பவர் அதிகம். தமிழ்செல்வி தானே மருமக. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? ஹலோ அந்த வீட்டுடைய முதல் மருமக தமிழ்செல்வி தானே. சின்ன மருமக. நான் பேசவா? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு தான் சொத்து அது. தெரிஞ்சுக்கிட்டியா? அண்ணங்காரர் மட்டும் சொத்து கிடையாது. அப்ப என் புருஷன் எதுக்கு அந்த வீட்ல இருக்கான்? என் புருஷன் அந்த வீட்ல எதுக்கு இருக்கான்? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். வந்து கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை காப்பாத்த போறது தமிழ்செல்வி தான். தமிழ்செல்வி காப்பாத்திட்டா நீங்க தமிழ்செல்வி மட்டும் தான் காப்பாத்துவீங்களா? அண்ணே இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? மகாமா மேல ஆக்சுவலா ஸ்னேகா வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா சிந்துவை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? சிவா கூட இருந்து நீங்க சிந்துவை பிரிக்க நினைக்கிறீங்களே. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. சிந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்க கல்யாணம் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்களே தாலி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? பேசாதீங்க சொல்லுங்க. இல்ல நகைய ரெக்க பேசாதீங்க சொல்லுங்க. அவங்களே தாலி கட்டி ஏமாத்தி தான் வந்தாங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்து எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. மாட்னாடா மானஸ்த. தம்பி இவங்க எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும்? எங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும்? எவ்வளவு தம்பிக்கு அவ்வளவு அடையிறதுக்கு தம்பிக்கு கல்யாணம் பண்ணது முந்தா நாள். இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். என் பையனுக்கு ஆரம்பத்துல கல்யாணம் நடந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்? நீ லவ்வே பண்ணு எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. மாமா மீறி நீ கல்யாணம் மட்டும் நான் நடுவுல பையன் தான பண்ணாரு. இவங்க பையன் தான பண்ணாரு. அந்த சீரியல் மாதிரி உங்க அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.